நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதிர்பார்க்காத மாரி சில திருப்பங்கள்லாம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு ஐயனார் துணையில. ஏன்னா, இந்த கல்யாண ட்ராக் ஒண்ணு வரும். நிலாவுக்கும் சோழனுக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே காமிச்சுட்டாங்க. ஆனா, அந்த கார்த்திகா, வானதி, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு டைனமிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப புதுசு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாங்கிற கதாபாத்திரத்த வச்சு காமெடியாவும் யூஸ் பண்ணி, எரிச்சல கிளப்புறதுக்கும் யூஸ் பண்ணதுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா விதத்துலயுமே வந்து இந்த ஒரு முதல் 4 வாரம் ஆயிடுச்சு. 3 டூ 4 வாரம் ஆயிடுச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவும் போகுது. வசனங்கள்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு சீக்வன்ஸு ப்ளஸ் கேரக்டர்ஸுடைய தனித்தன்மை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ இதெல்லா விவகாரத்துக்கும் இடையில் இப்போ வந்து கல்யாணத்தை முடித்து இங்கே வரும்பொழுது நிலாவுக்கு இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு சீரியஸான கல்யாணம்னே தெரியாது. தப்பிக்கிறதுக்காக பண்ண கல்யாணம் தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களே ஏமாற்றி கையெழுத்து வாங்கி ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து எப்படி பாகியலட்சுமியில் கோபி வந்து விவாகரத்தே வந்து ஆளுக்கு தெரியாமல் பண்ணாரோ அதே மாதிரி விவகாரத்தை தான் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இந்த ஒரு குழப்பம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளார பட்டாசெல்லாம் வெடித்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான்டா, எங்கள் வீட்டுக்கும் பொம்பளை பிள்ளை வந்துருச்சுடா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. சேரன்லேருந்து எல்லாரும் வந்து வீட்டை க்ளீன் பண்ணி ஃபியூஸ் போன பல்பை மாற்றுறது, அதை க்ளீன் பண்ணுறது, புது போர்வை எடுத்து போத்துறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த எல்லா வேலைகளுக்கும் இடையில் இப்போ நடேசன் வேறு குடிச்சிட்டு வேறு வராரு. ஆனால் இப்போ நிலாவும் சோழனும் கீழே இறங்க நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இது ஒரு பொம்மை கல்யாணம் நினச்சா எதுக்குறா அதுக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அப்புறம் கடைசியில் தான் போட்டு உடைக்க போகிறாங்க. இது ஒரு நிஜமான கல்யாணம் அவங்க அதிர்ச்சியாக போகிறாங்க. ஏன்டா அதுக்கு நான் அவனையே கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவை காட்சி பிரிப்பனடா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக போகிறாங்க. ஸோ இந்த விவாதங்களுக்கு இடையில் இப்போ வந்து நடேசன் குடிச்சிட்டு வரும்பொழுது தான் ஒரு குடிகார மாமனார் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன வேலை நிஜமாக பார்க்குறாங்க. ஆர்கிடெக்ட்னு சொன்னவர் மேஸ்திரியாக இருக்கார், ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சுருக்கேன்னு அவர் வந்து பார்த்தா மெக்கானிக்காக இருக்கார். அப்புறம் என்னது யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வாங்க போகிற தம்பி வந்து பார்த்தா அரியர் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இவரே வந்து சொந்தமாக காரில் ஏற்கனவே வேலையும் போயிடும் போல் அப்படின்னு பல கேள்விகள் பல குழப்பங்களுக்கு இடையில் நிலா எப்படி இந்த வீட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆக போகிறாங்க, ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அடுத்து சுற்றி முற்றி வந்து நடக்க போகுது, இவங்க எப்படி நிலா வந்து சோழன் மேலே வெறுப்பை காமிக்க போகிறாங்க, இந்த வீட்டில் இருக்கவனுக்காவா ஓடி வந்த அப்படின்னு மனோகர் தாஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறதுன்னு பல ட்ராக்கள் ஓட போகுது. ஸோ இத்தனை ட்ராக்கை பற்றியும் கதை போகிற விதத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஐயனார் துணை சீரியல் இப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் ஆரம்பிச்சு அந்த புது சீரியலாக இருக்கலாம், ஐயனார் துணை, சிந்து பைரவி, அதுக்கப்புறம் தனம், இந்த மாதிரி இதுக்கப்புறம் சில சீரியல்லாம் வருதுங்கிறாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது, நீங்கள் பார்க்குறதுலே பிடிச்ச சீரியல் எதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.